இங்க பாருங்க, இனிமே இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணாதீங்க. உங்களுக்கு பின்னாடி 3 தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்கள கரையேத்துறத விட்டுட்டு இப்படி காதல் கத்திரிக்கான்னு ஏன் பின்னாடி சுத்தாதீங்க. மனசுல இருக்கிற நினைப்பை விட வாழ்ற வாழ்க்கையோட யதார்த்தம் தான் முக்கியம். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதோ இந்த வனஜா என்ன சொன்னாங்க? அவங்கள கட்டிக்கிட்டா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னாங்கல்ல. என்ன கட்டிக்கிட்டா வர 40 பவுன்ல உங்களோட ஒரு தங்கச்சி தானே கரையேத்த முடியும். ஆனா இவங்களை கட்டிக்கிட்டா கிடைக்கிற 100 பவுன்ல மீதி 2 தங்கச்சியும் கரையேத்திடலாம். இல்ல அபிராமி, எனக்கு நீதான் முக்கியம். அதுக்காக என் தங்கச்சிகளை நான் அம்மான்னு விட்டு போறது இல்ல. நீ கூட இருக்கிற சந்தோஷத்துல நான் உழைச்சி என் சம்பாதியத்துல என் தங்கச்சிங்களை கரையேற்றுவேன் அபிராமி. அது மட்டும் இல்ல, பெரிய நாயை தான் கட்டிப்பேன்னு பிரகாஷ் உறுதியா இருக்கிறதுனால அவ கல்யாணம் கொஞ்சம் தள்ளி நடந்தா கூட நடக்கலாம். அதுக்குள்ள நான் நகைக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன் அபிராமி. எந்த ஒரு ஆம்பளை ஜெயிக்கிறதுக்கும் அவன் பின்னாடி ஒரு பொம்பளை இருப்பான்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படிப்பட்ட பொண்ணா நீ வேணும் அபிராமி. இங்க பாருங்க, இதெல்லாம் வீண் பேச்சு. பேசாம பழசெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வனஜாவோட உங்க வாழ்க்கையை தொடங்குங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கொஞ்சம் பேசலாமா? என்ன பொண்ணு பார்க்க வந்த போதே உங்களை பத்தி நிறைய பேசினாரு. அந்த பேச்ச கேட்டா கல்லு கூட உருகிடும். அந்த அளவுக்கு உங்க மேல இவருக்கு காதல் இருக்கு. உங்களுக்கும் இவர் மேல காதல் இருக்கு. அதனாலதான் இவர் கேட்டதும் உங்க நகையை நீங்க கொடுக்க சம்மதிச்சீங்க. நானும் சம்மதிச்சேனேன்னு நீங்க எதிர்கேள்வி கேட்கலாம். ஆனா என் நிலைமை வேற, உங்க நிலைமை வேற. முதல் கணவர் இறந்து போனதால எப்படியாவது என் கல்யாணத்தை நடத்திடணும்னு என் பேரண்ட்ஸ் எடுத்த கட்டாய முடிவு இது. ஆனா உங்க விஷயத்துல நீங்க மட்டுமே முழு மனசோட இந்த முடிவை எடுத்திருக்கீங்க. ஏன் தெரியுமா? இவர் மேல நீங்க வச்சிருந்த அளவு கடந்த காதலாலதான். நியாயமா பார்த்தா உங்க காதல் எந்த பிரச்சனையும் இல்லாம எப்பவோ கல்யாணத்துல இணைஞ்சிருக்கணும். விதிவசத்தால அது நடக்காம போச்சு. மண்டபத்துல ஏற்பட்ட பிரச்சனையால இவரோட அம்மா பின்னாடி போனதால உங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. அந்த கோபத்துலதான் இவர் வேண்டவே வேண்டான்னு நீங்க ஒதுக்குனீங்க. ஆனா இப்ப எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனியும் நீங்க காலம் கடத்தாம உடனே இவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க. வனஜா, நீங்க புரியாம பேசுறீங்க. நான் இப்ப இருக்கிற சூழ்நிலை. வேண்டாம். என்ன சொல்ல போற? என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல போற?
நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த தடவை என்னை காப்பாத்திட்ட, ஆனா மறுபடியும் என்னை காப்பாற்ற முடியாது. கண்டிப்பா நான் உயிரை விட்டுருவேன். உயிரை விடுறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு, எத்தனையோ இடம் இருக்கு. ஒரு நாள் அபிராமி நிச்சயமா என் உயிரை விட்டுருவா. அபிராமி தம்பி, என்ன பிரிச்சு பேசுற நீ? வேண்டாம் சார். அபிராமி இல்லாத வாழ்க்கைய என்னால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. வர வெள்ளிக்கிழமை எனக்கு கல்யாணம்னு அம்மா உறுதியா நிக்கிறாங்க. அபிராமியை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கழுத்தை தாலி கட்டதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல சார். கல்யாணத்துக்கான மலர் மாலை விழாது, கருமாதிக்கான மலர் மாலை தான் விழும். இது உறுதி. என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? அபிராமி, தம்பி சொன்னதை கேட்டில்ல? இன்னும் என்னமோ உண்மையா இருக்க. உன் மேல எவ்வளவு அன்பு இருந்தா உயிரே விட துணிஞ்சிருப்பாரு. இப்ப கூட பாருமா, நீ இல்லைன்னா உயிரை விட்டுருவேன்னு உறுதியா சொல்றாரு. வேண்டாமா, நம்மளால ஒரு உயிர் வாழ்ந்ததுன்னு இருக்கணுமே ஒழிய உயிர் போயிருச்சுன்னு இருக்கக்கூடாது. எது எப்படியோ, ஆனா தம்பி இப்ப எல்லாத்தையும் உணர்ந்துட்டாரு. என்ன வசதியான இடத்துல இருந்து ஒரு பொண்ணு கிடைச்சிருந்தோம், அதை உதறி தள்ளிட்டு நீதான் வேணும்னு விஷத்தை குடிச்சிருப்பாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருமா. மனசும் சேர்றதாம்மா வாழ்க்கை. பணத்தை மனசோட சேர்த்தா அது ஒட்டாதுப்பா. இப்ப சொல்றா திருமலை, இந்த கல்யாணத்தை திடீர்னு பண்ணி வச்சது தப்பானா? அபிராமி இல்லாம என்னால உயிர் வாழவே முடியாதுன்னு தம்பி பிடிவாதமா சொன்னதும் எனக்கும் அபிராமிக்கும் என்ன பண்றதுனே தெரியல. மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னா நகை இல்லாம அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. சரி, உன்கிட்ட சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியாம இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு நீ ஒத்துக்க மாட்டேன். இந்த இக்கட்டான சூழ்நிலையில முரட்டு வைத்தியம் தான் சரிப்படுன்னு நடக்குது நடக்கட்டும்னு சொல்லி நானே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன்டா. இது தப்புன்னா என்ன மன்னிச்சிடுறா. நான் இவ்வளவு சொல்லி உனக்கு மனசு ஒப்பலைன்னா நீ என்ன தண்டனை கொடுக்க நினைச்சாலும் அதை எனக்கே கொடு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து இப்படி சொன்னா என்ன பண்றதுடா? அபிராமி இல்லாம என் வாழ்க்கையே இல்லைன்னு சொல்ற மாப்பிள்ளையோட பேச்ச கேட்டு சந்தோஷப்படுறதா, இல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதோன்றத நினைச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியலடா. பொண்ணு பெத்தவங்களா நாங்க ஒத்துக்கிட்டாலும் பையன் வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்களே. ஏற்கனவே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. அந்த அம்மா வீடு தேடி வந்து வேற சாபம் விட்டாங்க. இப்ப இவங்க பண்ண காரியத்துக்கு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியலடா. எனக்கும் அதே கவலைதான். அவங்க அம்மா
ஏற்கனவே கொஞ்சம் கோபக்காரங்க. வானத்துக்கும் பூமிக்குமா குதிப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்களே. தங்கச்சி அதையே சொல்லிக்கிட்டு தான் இப்படிமா அதுக்காக நடந்ததை மாத்த முடியுமா? எப்படியும் அபிராமி அந்த குடும்பத்துல போய் தானே வாழ்ந்தாகணும். வாம்மா நாம 2 பேரும் பக்குவமா சொல்லி அவங்களை விட்டு என்னடா சொல்ற நீ? நகை இல்லைன்னதும் மண்டபத்துல நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்தினவங்க அவங்க. எவ்வளவு கெஞ்சியும் அவங்க கேட்கல. அப்படிப்பட்டவங்க இப்படி ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லாம போனா எப்படிடா ஏத்துக்குவாங்க? அதுக்காக அவங்க கிட்ட விஷயத்தை சொல்லாம மூடி மறைக்க முடியுமா? அபிராமி கழுத்துல தங்க இல்லைன்னா என்ன? தாலிதான் ஏறிடுச்சு. இனிமே அவங்க என்ன சொல்ல முடியும்? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுடா. அவங்க கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் நாம சும்மா இருக்க கூடாது. சின்ன சிறுசுங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க காலில் விழுந்தாவது இவங்களை அங்க வாழ வச்சுட்டு வந்துருவோம். வாமா. டேய், 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 டேய். நீ எதுக்கு? நீ பேசாம இவங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வீட்டுல இரு. நானும் தங்கச்சியும் போய் இவங்களை கொண்டு விட்டு வந்துடும். நான் ஏண்டா? திருமலை, தம்பியோட அம்மாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஏதோ குத்தம் குறையா பேசுவாங்க. அதை கேட்டு மனசு தாங்காம உனக்கு ஏதாவது ஆயிட்டா அவர் என்னப்பா பண்றது? அதனாலதான் சொல்றேன், நானும் தங்கச்சியும் போயிட்டு வந்துடுறோம். என்னடா, நான் வராம இருந்தா நல்லா இருக்காதேடா. வேண்டாம் திருமலை, அந்த அம்மா கண்டிப்பா சண்டை போடுவாங்க. அதை தாங்குற சக்தி இப்போ உனக்கு இல்ல. நாங்க எப்படியாவது அவங்களை சமாதானப்படுத்தி இவங்களை அங்க வாழ வச்சுட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் நீ போய் பாரு. ஆமாங்க, அண்ணன் சொல்றது சரிதான். நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி, போயிட்டு வாங்க. அப்புறம் என்ன, 2 பேரும் அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கு. தீர்காயுசாருங்க. ஏந்திரமா, ஏந்திரமா. அபிராமி, சீர் செனத்தி நகை நட்டுன்னு எதையும் கொடுத்து அனுப்பலனாலும் பெத்த அப்பனா நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்குமா? உன் புகுந்து விட்ட பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை, உனக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் சொல்றேம்மா, உன் மாமியார் என்ன திட்டினாலும் நீ அதை பொறுத்துக்கணும். பதிலுக்கு பதில் எதையும் பேசிடாத. ஏன்னா அதுதான் இனிமே நீ வாழ போற வீடு. கோவத்துல மாப்பிளைய கூப்பிட்டுட்டு தனி கொடுத்தனம் போறதோ இல்ல இங்க வந்துடலாங்கிறதோ நினைக்கவே கூடாது. மாப்பிளைய நம்பி 3 தங்கச்சிங்க இருக்காங்க. அப்பா இல்லாம வளர்ந்த குடும்பம் அது. இருந்த ஒரே ஒரு ஆம்பளை துணையான மகனையும் வந்த மருமக பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான்ற அவச்சொல் உனக்கு வந்துடவே கூடாதும்மா. இது எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்குமா. ஆமா அபிராமி, நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போனா, ஆனா மாப்பிள்ளைங்களோட தங்கச்சிங்களுக்கு அம்மா மாதிரி நடந்துக்கணும். அவங்கள கரையேத்துறதுதான் உன்னோட கடமையா இருக்கணும். இதுல எந்த அவமானமோ தடங்களும் வந்தாலும் நீ அதுல இருந்து பின்வாங்க கூடாது. புரியுதாமா? அம்மா மகாலட்சுமி, அபிராமிக்கு இதெல்லாம் சொல்லணும் அம்மா. அதெல்லாம் பக்குவமா புரிஞ்சு நடந்துக்குவா. நம்ம கிளம்பலாமா? வாங்கணும். போயிட்டு வா, வா. போயிட்டு வா. வா.
போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க மாப்பிள்ள. வரேங்க. சோமு பத்திரமா பாத்து. எப்பா ஒண்ணும் கவலைப்படாத, போய் பக்குவமா பேசி விட்டு வந்துடுறோம். சரியா? ஒண்ணும் கவலைப்படாத. அதர்வா குட்டி, உன்னை நல்ல ஸ்கூல்ல சேர்த்துடலாம். சரியா? ஆக்காட்டு. என்னங்க, அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களா? எங்க அதுல ஒரு 25,000 கொடுங்க, நான் போய் ஸ்கூல்ல கட்டிட்டு வந்துடுறேன். என்னங்க, நான் உங்களை தாங்க கேட்டுட்டு இருக்கேன். என்னங்க என்னங்க என்னங்க, நான் கேட்டது காதுல விழுந்துச்சா இல்லையா? அட்வான்ஸ் வாங்குனீங்களா? வாங்க. அப்ப நான் கேட்ட 25,000 கொடுக்க வேண்டியது தானே? அது ஆர்டரை கேன்சல் பண்ணி கொடுத்த அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டாங்க. எல்லாம் என் அண்ணனால வந்தது. அவன் அங்க இருக்கான்னு தெரிஞ்சிருந்ததுன்னா சத்தியமா நான் சைடு போயிருக்கவே மாட்டேன். என்னங்க சொல்றீங்க? நீங்க ஆர்டர் கேட்க போன இடத்துல உங்க அண்ணன் இருந்தாரா? ஆமா. நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. சொல்றேன். வினோத்தால என் கைக்கு வந்த அட்வான்ஸ் திரும்ப போயிருச்சு. போகாம என்ன பண்ணும்? இப்பவாவது உங்களுக்கு புத்தி வந்துச்சா இல்லையா? முதல்ல இந்த கரண்டி பிடிக்கிற வேலையை விட்டுட்டு வேற எதையாவது பாருங்க. கொஞ்சம் பேசாம இருக்கிறியா? இந்த கோபத்துக்கு மட்டும் ஒண்ணும் குறைச்சல் கிடையாது. இந்த வேலையை நான் வேண்டான்னு சொன்னப்போ நீங்க என்ன சொன்னீங்க? செய்யும் தொழிலே தெய்வம், மத்தவங்களுக்கு வயிறார சோறு போடுறது புண்ணியம்னு பெருமையா பேசுனீங்க. இப்போ உங்க கூட பிறந்த அண்ணனாவது உங்களை மதிக்கிறாரா? உங்களை தம்பின்னு சொல்லவே அவமானமா இருக்குன்னு சொல்றாரு. இதுக்கு மேலயும் இந்த கன்றாவி பிடிச்ச தொழில நீங்க பண்ணணுமா? சொல்லுங்க. வாய மூடுறி. இந்த பாரு, அவ சொல்றான் இவ சொல்றானால இந்த தொழில என்னால விட முடியாது. அப்போ குடும்ப தேவைகளை முழுசா நிறைவேத்துங்க. அத கூட செய்ய முடியாத தொழில எதுக்கு செய்யணும்? என்ன செய்யல? என்னடி செய்யல? எல்லாத்தையும் செஞ்சுட்டு தானே இருக்கேன். அவசியமா என்ன தேவையோ அதெல்லாம் செய்யலையா? நீ ஆடம்பரத்துக்கு கேட்கறத என்னால செய்ய முடியல. என்னது ஆடம்பரமா? எதுங்க ஆடம்பரம்? நம்ம பையனை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்றது ஆடம்பரமா? ஆமா, நம்ம தகுதிக்கு மீறினது எல்லாமே ஆடம்பரம் தான். அப்போ உங்க பையனும் உங்களை மாதிரி சமையல்காரனா தான் ஆகணுமா? இல்ல இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க அப்படியே ஆக்கினாலும் ஆக்கிடுவீங்க. என்னடி பேசுற? நான் நம்ம பையனை ஸ்கூல்ல சேர்த்த வேண்டாம் நான் சொல்றேன். நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல சேர்த்தலாம் தான் சொல்றேன். வேண்டவே வேண்டாம். இப்படி ஒரு கையாலாகத்தனத்தோட வாழற வாழ்க்கை வேண்டவே வேண்டாம். நானும் என் பிள்ளைய எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறோம். ஏய், எதுக்கு எதிரி முடிச்சு போட்டு இருக்க? விடுங்க. பொண்டாட்டி புள்ளைய கவனிக்க முடியாத புருஷனோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அடச்சி. ஏய், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பேசாதீங்க. நான் என்ன நகை நட்டு வாங்கி தாங்க நான் கேட்டேன். நம்ம புள்ளைய நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும்னு தானே கேட்டேன். அத கூட செய்ய முடியலன்னா நீல என்ன ஆம்பள? இத பாரு, உன்னால எப்ப எல்லாம் முடியுதோ அப்ப வந்து என்ன கூப்பிட நான் வரேன். அப்படி இல்லாம வெறும் கையோட வந்து என்ன கூப்பிட்ட நான் சத்தியமா வர மாட்டேன். ஏய் கௌரி, ஏய் நில்லு கௌரி. அதர்வா, வாடா. ஏய் கௌரி, வாடா போலாம். இந்த பாரு, கௌரி நான் சொல்றது கேளு. கௌரி, ஐயோ விடு. விடு பார்க்க என்ன போறாங்க. சொல்றல? 4 பேர் பார்த்தாங்கன்னா நமக்கு அசிங்கம். அசிங்கமா? ஒழுங்கா பொண்டாட்டி புள்ளைய வச்சு காப்பாத்த தெரியல. நீலாம் அசிங்கத்தை பத்தி பேசுறியா? போயா.